Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு ப்ளவுஸில் பேக் நெக்கு அண்டு ஸ்லீவில் வந்து ஒரு சிம்பிளான லேஸ் டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ப்ளவுஸில் பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணி லைனிங்கோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை. நெக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி இன்னொரு லைனிங் துணியில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஸ் எப்படி கட் பண்ணணும், லைனிங் துணியோடு எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கேன்வாஸ் லைனிங் துணியை இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணி சென்டர் ஒன்றா வச்சு பின் பண்ணணும். இந்த கேன்வாஸ் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். இந்த பாயிண்டில் வரும்போது நீடில் உள்ளே விட்டுட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு சென்டர் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 கார்னர்ஸையும் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வந்து பேக் சைடு வந்து டர்ன் பண்ணணும். கேன்வாஸ் வந்து ராங் சைடு டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடணும். நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நெக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். லைட்டாக மார்க் பண்ணால் போதும். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை தாண்டி போகாமல் இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி செகண்ட் லைன் வந்து போடுறேன். இந்த செகண்ட் லைன் தாண்டி தேர்ட் லைன் வந்து மார்க் பண்ணுறேன். இதுவும் 2.5 இன்ச்சஸ். இந்த 2 லைன் மேலேயும் இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். மூணு லைனில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சு இதுக்கு மேலே இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரா எட்ஜஸை மறைக்கிற மாதிரி இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைட்லேயும் பண்ணணும். ரெண்டு பக்கம் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல, இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் ஏதாவது ஸ்டோனோ இல்லை பேட்ச் ஒர்க் வந்து ஏதாவது ஒட்டிக்கலாம். ஸ்லீவில் மெயின் துணியோட லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சென்டர் மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் வரும்போது சின்னதாக ஒரு மடிச்சுட்டு இதே ஷேப்புக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இன்றைக்கி பேக் நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் சிம்பிளான லேஸ் டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.